கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 1 வசனம் 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம் விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அன்னாள் பிள்ளை இல்லாதவளாயிருந்தாள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவள் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரிடத்தில் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஏலி அதை பார்த்து கொண்டிருந்தார். அவள் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய வாய் அசைந்தது, ஆனால் சத்தம் கேட்கப்படவில்லை. அதை கண்ட ஏலி, அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று எண்ணி, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விட்டு விலக்கு என்றார். உடனே அவள், நான் மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, கர்த்தரிடத்தில் என்னுடைய உள்ளத்தை ஊற்றினேன் என்றாள். அப்பொழுது ஏலி அவளை பார்த்து, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய உள்ளத்தில் உள்ள பாரங்களை விசுவாசத்தோடு ஊற்றின பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அவள் எழுந்து சென்று புசித்து தன் குடும்பத்தாரோடு கூட ராமாவிற்கு புறப்பட்டாள். கர்த்தர் அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவள் பொருத்தனை பண்ணினபடியே அவனை ஆலயத்தில் கொண்டு விட்டாள். கர்த்தரை அவள் விசுவாசித்தபடியினால் கர்த்தரிடத்தில் தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை ஊற்றிவிட்ட பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை மட்டுமல்ல, பின்னும் அவளுக்கு 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கேட்போமானால் நிச்சயமாக கர்த்தர் அதை கேட்டருளி நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இல்லாமல் நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1:6-7 வசனங்களில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஊற்றி விடுவோமானால் கர்த்தர் நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்மை ஆனந்த களிப்படைய செய்வார். ஆகவே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியாய் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நாமும் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு விசுவாசத்தை தரும்படியாக, எங்கள் அவ்விசுவாசங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.